ப்ரெக்னென்சி ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரி டயட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரெக்னென்சி ஆனதுக்கு அப்புறமா இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே சயின்டிஃபிக்காக கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் அது நியூட்ரிஷியஸாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ என்ன மாதிரி டயட் எடுக்கலாம்னா அதே மாதிரி தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரியான ஒரு சாப்பாடை சாப்பிட்றது வில் பி பெட்டர். அண்ட் ஒரு இம்மீடியட்டான போஸ்ட்மார்ட்டம் பீரியட் டெலிவரி ஆகி அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் டயத்துக்கு கொஞ்சம் மேபி அந்த ஒரு ஸ்பைசஸோ இல்லைனா நம்மளுக்கு அந்த ஒரு ரொம்ப ஆயில் ரிச் டயட்டோ அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம அப்போ தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு ஈஸி டைஜஸ்ட் ஆகிறதுக்காக ஸ்பைசஸ் அண்ட் ஆயில் மாத்திரம் கம்மி பண்ணிங்கன்னா தட் வில் பி மோர் தென் எனஃப். பட் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், இல்லைனா தால்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எல்லா தால் வெரைட்டிஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம், எல்லா வெஜிடபிள் வெரைட்டிஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கீரை, பச்சை காய்கறிகள் அவசியம் சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது 3 liters ஆஃப் வாட்டராவது குடிக்கிறது வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் டியூரிங் யோர் அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்.